மக்கா போயிருந்தேன் ஐயா. மக்கா போற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. ஜித்தா தமிழ் சங்கத்துல பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் உம்ரா பண்றேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போறான். நான் இதை சொல்றதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவது அல்ல. நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க. போறேன். என் தம்பி தான் என்னை கையில பிடிச்சி கூட்டிட்டு போறான். அக்கா நிமிந்து பார்க்காத, கீழே பார்த்துட்டோ, நான் சொல்லும் போது மட்டும் பாரு. நான் சொல்லும் போது அப்படி பாக்குறேங்க, காபா அப்படி நிக்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா? அது பார்த்த உடனே என்ன கேட்கிறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசுல என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது ஆணையா சொல்றேன். நான் அங்க சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது. பாக்குறேன் என்ன அனுபவம் அது. சரி, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனா அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்துல கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை. எல்லாரும் அந்த காபாவை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்போ காபாவுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேரு. அதெல்லாம் தொடவே முடியாது, 7 அடிக்கு மேல இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க, லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க, கிட்டையே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்க இதுல தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி. நான் நுழைஞ்சிட்டேன், உள்ள போயிட்டேங்க. கிட்ட மேல பாக்குறேன், நான் இருக்கிறேன் 5 அடி, அது இருக்குது 7 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, அப்படி கூட்டம். ஆனாலும் அது பக்கத்துல நிக்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே. பார்த்துக்கிட்டே நிக்கிறேங்க. என்னமோ தெரியலங்க, பின்னால இருந்து ஒரு பொண்ணு யாரா இதுன்னு பின்னால பார்த்தா இருக்கிறாங்க. அவ சிரியா போல இருக்கு, இல்ல ரஷ்யா இருக்கணும். நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுறாங்க என்கிட்ட. நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன, உன்னால தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். எதை? எங்க என் லைஃபுங்க, அது என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்றா. ஆனாலும் மனசுல அவ கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. நம்மளால முடியல, நாம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையா இருக்கணும்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன். உள்ள போயிட்டான். உள்ள போனா அது பாருங்க, அது கை இவ்வளவு உள்ள போகுது. அதுக்கு அவ்வளவு ஹைட். அது அதுவே 6 அடி 6.25 மேல இருக்கிறான். அவ கை இவ்வளவு பெருசு, அது தாராளமா போயிருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவள என்ன பார்த்தாலா, நாள கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்க மொழி எங்க தெரியும் அப்படின்னு நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவ ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்னும் அப்படின்னால என்ன முன்னால கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல. என்னுடைய புர்கா இருக்குல்ல, நான் போட்டு இருந்தேன், அதை அப்படி சுத்தி பிடிச்சாங்க கையில, சுப்பன தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்ப புடி அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன். அவ பிடிக்கிறா. அவ அவ்வளவு காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க விட்டுட்டேன். இங்க கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது.